Hi students, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 12th கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு ப்ராக்டிக்கல் ப்ரோக்ராம் 9 பற்றி பார்க்க போகிறோம். இதனுடைய டைட்டில் பைத்தான் வித் SQL. இப்போ கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். பைத்தானை யூஸ் பண்ணி ஒரு SQL டேபிள் கிரியேட் பண்ண சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, இந்த பைத்தான் ப்ரோக்ராம்லேயே ஒரு 10 நேம்ஸும் அவங்களுடைய ஏஜையும் இன்புட்டாக கொடுக்க சொல்லியிருக்காங்க. கடைசியாக ஏஜ் வைஸாக எல்லா ரெக்கார்டையும் டிசெண்டிங் ஆர்டரில் டிஸ்பிளே பண்ண சொல்லியிருக்காங்க. இதுதான் கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பைத்தான் மூலம் இதை எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஃபஸ்ட்டு இதை மினிமைஸ் பண்ணிக்கிறேன், இந்த விண்டோவை. இப்போ டெஸ்க்டாப்பில் இருக்கக்கூடிய பைத்தான் ஐடிஎல்ஏ நான் டபுள் கிளிக் பண்ணுறேன். இப்போ ஃபைலுக்கு போகிறேன், நியூ ஃபைலை கிளிக் பண்ணுறேன், இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன், இதை மேக்ஸிமைஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நான் ஏற்கனவே காப்பி பண்ணி வச்சிருந்த கோடை இங்கே பேஸ்ட் பண்ணுறேன். இப்போ ரைட் கிளிக் பண்ணி பேஸ்ட்டை கிளிக் பண்ணுறேன். பேஸ்ட் ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் இம்போர்ட் SQLite 3ன்னு கொடுத்துருக்காங்க. பைத்தானில் SQL கொரியை நம்ம யூஸ் பண்ணலாம். SQLite 3ன்ற இந்த மாடியூல் நமக்கு தேவை. அதனால தான் ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டாக இதை கொடுத்துருக்காங்க. செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் கனெக்ஷன் ஈக்குவல் டு SQLite 3.connect info.dbன்னு கொடுத்துருக்காங்க. இந்த செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் info.dbன்ற ஒரு டேட்டா பேஸ் நம்ம கிரியேட் பண்ணுறோம். ஸோ அதை கிரியேட் பண்ணுறதுக்காக கனெக்ட்ன்ற மெத்தட் நம்ம யூஸ் பண்ணோம். இந்த கனெக்ட்ன்ற மெத்தட் SQLite 3ன்ற மாடியூலில் இருக்குது. அதனால் அதை முன்னால் கொடுக்கணும். ஸோ அதனால் SQLite 3.connect info.dbன்னு கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல தான் info.dbன்ற டேட்டா பேஸ் கிரியேட் ஆகுது. இதை கனெக்ஷன் ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு நம்ம அசைன் பண்ணணும். அதனால தான் இங்கே கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க. இது ஒரு ஆப்ஜெக்ட். நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கர்சர் ஈக்குவல் டு கனெக்ஷன் டாட் கர்சர் ஆஃப்னு கொடுத்துருக்காங்க. SQL கொரி எக்ஸிக்யூட் பண்ணால் கர்சர் ஆஃப்ன்ற ஃபங்க்ஷன் நம்ம கால் பண்ணணும். அது மட்டும் இல்லை, அதுக்கு முன்னால் கனெக்ஷன் ஆப்ஜெக்டை கொடுக்கணும். இந்த கனெக்ஷன் ஆப்ஜெக்ட் செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இதே தான் இந்த இடத்துலையும் நம்ம கொடுக்கணும். அப்புறம் இது எல்லாத்தையும் மொத்தமாக நம்ம திரும்ப கர்சர்னு ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு நம்ம அசைன் பண்ணணும். அடுத்த ஸ்டேட்மெண்ட் கர்சர் டாட் எக்ஸிக்யூட் ட்ராப் டேபிள் ஸ்டூடெண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது எதுக்காக கொடுத்துருக்காங்கன்னா, ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸிக்யூட் பண்ணும்போது இந்த ஸ்டேட்மெண்ட் நம்ம டம்மி பண்ணி வச்சுக்கலாம். அதாவது ஷிஃப்ட் கொடுத்து இந்த மாதிரி ஆஷ் சிம்பிள் கொடுத்துக்கலாம் ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸிக்யூட் பண்ணும்போது மட்டும். ஏன்னா டேபிள் எதுவும் கிரியேட் ஆகலை ஃபர்ஸ்ட் டைம், இனிமேல் தான் கிரியேட் பண்ண போகிறோம். அதனால் இந்த ட்ராப் டேபிள்ன்ற கமெண்ட் தேவையில்லை. இதுவே நம்ம ஒரு டைம் இதை ரன் பண்ணதுக்கப்புறம் ப்ரோக்ராமில் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணிவிட்டு திரும்ப ரன் பண்ண போகிறதுக்கு முன்னால் இந்த ஆஷ் சிம்பிளை ரிமூவ் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணணும். அது ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு டைம் தான் பண்ண போகிறோம். அதனால் நான் இதை டம்மி பண்ணி வச்சுக்கிறேன். அடுத்தது கர்சர் டாட் எக்ஸிக்யூட்னு கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு டேபிள் கிரியேட் பண்ணுறாங்க. ஸோ SQLல நம்ம வழக்கமாக கொடுக்குற மாதிரி கிரியேட்ன்ற ஒரு கமாண்ட் கொடுத்து பக்கத்தில் டேபிள்ன்ற ஒரு கீவேர்டு கொடுத்து அப்புறம் பக்கத்தில் டேபிள் நேம் கொடுத்து ப்ராக்கெட்டுக்குள்ளே ஃபீல்டு கொடுக்கணும். ஃபீல்டில் நேம் கமா ஏஜ். ஏன்னா ப்ரோக்ராம்லேயே 10 நேம்ஸையும் அவங்களுக்கு உண்டான ஏஜையும் வாங்க சொல்லியிருக்காங்க. அதனால 2 காலம் இங்கே தேவைப்படுது. அப்புறம் டபுள் கோட்ஸில் இதை கொடுக்கணும். அதை ஞாபகம் வச்சுக்கணும். இந்த எக்ஸிக்யூட்ன்ற ஃபங்க்ஷன் தான் SQL கொரியை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்காக யூஸ் ஆகும். அடுத்தது நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் என்டர் 10 ஸ்டூடெண்ட்ஸ் நேம்ஸ் அண்ட் தேர் ஏஜஸ் ரெஸ்பெக்டிவ்லி. இதுதான் கொஸ்டினில் கொடுத்துருந்தாங்க. இதை அவுட்புட்டில் தெரிய வைக்கிறதுக்காக பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது அவுட்புட்டில் ஃபஸ்ட்டு தெரியும். என்டர் 10 ஸ்டூடெண்ட்ஸ் நேம்ஸ் அண்ட் தேர் ஏஜஸ் ரெஸ்பெக்டிவ்லின்றது அவுட்புட்டில் ஃபஸ்ட்டு லைனாக பிரிண்ட் ஆகும். அடுத்தது ஃபார் ஐ இன் ரேஞ்ச் 10 கொடுத்துருக்காங்க. ஒரு ஃபார் லூப்பை யூஸ் பண்ணி அதனுடைய ரேஞ்ச் 10 கொடுத்துருக்காங்க. இந்த ரேஞ்ச் 10ன்னு கொடுத்தனால இங்கே ஒரே ஒரு வேல்யூ கொடுத்தனால இது ஸ்டாப் வேல்யூ. ஐக்கு 0லேருந்து எப்பயுமே வேல்யூ ஸ்டார்ட் ஆகும். ஸோ 0லேருந்து 9 வரைக்கும் இட்ரேஷன் போகும். அது எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். இப்போ அடுத்தது கீழே ஹூ அப்படின்னு ஒரு வேரியபிள் கொடுத்துருக்காங்க. அதில் ஒரு லிஸ்ட்டுக்குள்ளே இன்புட் வாங்குகிறோம் நம்ம. அதுக்காக தான் இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட் கொடுத்துருக்காங்க. இது லிஸ்ட்டு தான். நம்ம வழக்கமாக லிஸ்ட்டுக்குள்ளே
நம்பரோ இல்லை ஸ்ட்ரிங்கோ தான் பார்த்துருப்போம். ஆனால் ஒரு இன்புட் ஸ்டேட்மெண்ட் நம்ம பார்த்ததே இல்லை. இதில் வந்து ஒரு லிஸ்ட்டுக்குள்ளே ஒரு இன்புட் ஸ்டேட்மெண்ட்டை யூஸ் பண்ணியிருக்காங்க. அதில் என்டர் நேம்ன்றது கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த என்டர் நேம்ன்றதும் அவுட்புட்டில் அப்படியே பிரிண்ட் ஆகும். அதுக்கப்புறமா நம்ம இன்புட் கொடுக்கணும். ஸோ இந்த லைனை வந்து புரிஞ்சுக்கிறதுக்காக நான் உங்களுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் காட்டுறேன். அதை பாருங்கள். இப்போ இந்த ப்ரோக்ராமை நான் ஆல்ரெடி டைப் பண்ணி சேவ் பண்ணி வச்சிட்டேன். இப்போ இதை ரன் பண்ணி காட்டுறேன். அதுக்கு முன்னால் இந்த ப்ரோக்ராமில் என்ன பண்ணியிருக்கோன்னு பார்க்கலாம். இதில் ஒரு நேம் இன்புட்டாக நம்ம கொடுக்க போகிறோம். அதனால் இங்கே இன்புட் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து லிஸ்ட்டுக்குள்ளே தான் இருக்குது. அது இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட் 2 சைடும் இருக்கிறத பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ நேமில் நம்ம இன்புட்டாக கொடுக்குற டேட்டாவை வந்து எல்எஸ்டின்ற வேரியபிளில் வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கோம். பிரிண்ட் எல்எஸ்டின்னும் போது அந்த எல்எஸ்டியில் இருக்கக்கூடிய எலிமெண்ட் நமக்கு அவுட்புட்டில் டிஸ்பிளேவாக தெரியும். பிரிண்ட் எல்இஎன் எல்எஸ்டின்னும் போது லிஸ்டோடைய லெங்க்த்தை கண்டுபிடிச்சி இது சொல்லும். ஸோ இது இப்போ எப்படி ரன் ஆகுதுன்னு பார்க்கலாம். இப்போ ரன்னுக்கு போயிட்டு ரன் மாடியூலை கிளிக் பண்ணுறேன். இப்போ இதை கொஞ்சம் அப்படி தள்ளி வச்சுக்கிறேன். இப்போ நேமில் வந்து சுந்தர் அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ என்டர் கீயை ப்ரெஸ் பண்ணுறேன். பாருங்கள், பிரிண்ட் எல்எஸ்டின்னும் போது இங்கே வந்து சுந்தர் வந்திருக்கு. ஏன்னா நம்ம வந்து இன்புட் வந்து சுந்தர் கொடுத்தோம். அது எல்எஸ்டியில் ஸ்டோர் ஆகி அப்புறம் பிரிண்ட் எல்எஸ்டின்னும் போது இங்கே சுந்தர் கிடச்சிருக்கு. அடுத்து பிரிண்ட் எல்இஎன் எல்எஸ்டின்னும் போது நமக்கு அவுட்புட்டில் வந்து 1 கிடச்சிருக்கு. ஏன்னா லிஸ்ட்டில் இருக்கக்கூடியது ஒரே ஒரு டேட்டா தான். அதனால் வந்து நமக்கு 1ன்னு கிடச்சிருக்கு. சரி, இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன், இந்த லிஸ்ட்டில் இதை மினிமைஸ் பண்ணிக்கிட்டு இந்த லிஸ்ட்டில் இப்போ பிளேஸையும் நம்ம வந்து இன்புட்டாக வாங்குற மாதிரி கொடுக்குறேன். அதுக்கு நான் என்ன பண்ணுறேன், ஒரு பிராக்கெட் ஒன்று கொடுக்கணும். ஓகே, ரைட். இப்போ வந்து என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். ஃபைலுக்கு போயிட்டு சேவை கிளிக் பண்ணுறேன். திரும்ப ரன்னுக்கு போயிட்டு ரன் மாடியூலை கிளிக் பண்ணுறேன். திரும்ப அகைன் நேமில் வந்து ராஜ் கொடுத்து என்டர் கீயை ப்ரெஸ் பண்ணுறேன். பிளேஸ் வந்து சென்னை கொடுத்து என்டர் கீயை ப்ரெஸ் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், இப்போ லிஸ்ட்டில் வந்து ராஜ் சென்னை அப்படின்ற டேட்டா வந்து இருக்குது. ஸோ அதனால் பிரிண்ட் எல்எஸ்டின்னு கொடுக்கும்போது ராஜ் சென்னைன்றது லிஸ்ட் ஃபார்மேட்டில் வந்துடுச்சு. அப்புறம் இங்கே பாருங்கள், எல்இஎன் எல்எஸ்டின்னு கேட்டிருக்காங்க. லிஸ்ட்டில் வந்து மொத்தம் 2 எலிமெண்ட்ஸ் இருக்குது. அதனால் பிரிண்ட் எல்இஎன் எல்எஸ்டி கொடுக்கும்போது இந்த இடத்துல வந்து 2 வந்து நமக்கு ஆன்சராக கிடைக்குது. லிஸ்டோடைய லெங்க்த்தை கண்டுபிடிக்கிறதுக்காக இங்கே எல்இஎன்ற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணுறோம். இப்போ நான் லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு எலிமெண்ட்டையும் நான் ஆக்சஸ் பண்ண போகிறேன். அதுக்கு நான் முதல்ல இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ லிஸ்ட் ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் 0 கொடுக்குறேன். அப்புறம் திரும்ப இதை காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணி திரும்ப இந்த இடத்துல வச்சு பேஸ்ட் கொடுத்துட்டு இந்த இடத்துல 1 மாற்றுறேன். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் தேவையில்லை, இதை டெலிட் பண்ணிடுறேன். இப்போ ஃபைலுக்கு போயிட்டு சேவை கிளிக் பண்ணுறேன். திரும்ப ரன்னுக்கு போயிட்டு ரன் மாடியூலை கிளிக் பண்ணுறேன். இப்போ ரமேஷ் டைப் பண்ணிவிட்டு என்டர் கீ ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போ சேலம் அப்படின்னு பிளேஸ் கொடுக்குறேன். இப்போ பாருங்கள், லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு எலிமெண்ட்டும் தனித்தனியாக டிஸ்பிளே ஆகிருக்கு. இப்போ இந்த விஷயங்கள் வந்து நம்மளுடைய மெயின் ப்ரோக்ராமுக்கு யூஸ் ஆகும். இப்போ நான் வந்து இதை மினிமைஸ் பண்ணிக்கிறேன். இதையும் மினிமைஸ் பண்ணிக்கிறேன். இப்போ மெயின் ப்ரோக்ராம் போகலாம். ஓகே, இப்போ மெயின் ப்ரோக்ராம் வந்துட்டோம். இப்போ இந்த இடத்துல ஒரு சின்ன நான் சேஞ்ச் பண்ணுறேன். இந்த ரேஞ்சுக்குள்ளே 10ன்ற வேல்யூ கொடுத்துருக்காங்க. இதை நான் 2ன்னு சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஏன்னா வந்து ஒரு 2 வேல்யூஸ் தான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். அதனால் இதை மாற்றிக்கிறேன். அதே மாதிரி இந்த இடத்துல 10 ஸ்டூடெண்ட் இருக்குது. இதே வந்து 2ன்னு சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ வந்து நம்ம இந்த இன்புட் ஸ்டேட்மெண்ட்ல தான் போனோம். ஸோ இந்த இடத்துல நேம் வந்து நம்ம இன்புட்டாக கொடுக்கணும். இந்த இடத்துல நான் வந்து ஃபஸ்ட்டு அண்ணாமலை அப்படின்றத இன்புட்டாக கொடுக்குறேன். அது வந்து ஹூவில் வந்து ஸ்டோர் ஆகும். அடுத்தது ஏஜ்னு ஒரு வேரியபிள் வச்சுருக்காங்க. இங்கேயும் வந்து இன்புட் வாங்குகிறோம். இது வந்து இன்டிஜராக மாறணும். அதுக்காக முன்னால் வந்து இன்ட்ன்ற கீவேர்டு கொடுத்துருக்கோம். இப்போ ஏஜில் வந்து நான் 17 கொடுக்குறேன். ஸோ இந்த 17ன்றது ஏஜில் போய் ஸ்டோர் ஆகும். அடுத்தது கீழே n இஸ் ஈக்குவல் டு எல்இஎன் ஹூன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஹூன்ற
இந்த லிஸ்டோடைய லென்த்தை கண்டுபிடிக்கிறது தான் இந்த லென் ஃபங்க்ஷனுடைய ஒர்க்கு. ஸோ ஹூல வந்து நமக்கு தெரியும் நேமில் வந்து 1 தான் கொடுத்தோம், அதனால வந்து லென்த் வந்து இந்த இடத்துல 1 தான் வரும். ஸோ எண்ணுக்கு வந்து என்ன அசைன் ஆகும்னா 1ன்றது அசைன் ஆகும். நெக்ஸ்ட் ஃபார் லூப் ஒன்று கொடுத்துருக்காங்க, அது கீழே கர்சர் டாட் எக்ஸிக்யூட் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இது ரெண்டும் எதுக்காக கொடுத்துருக்காங்கன்னா, இது வரைக்கும் நம்ம பைத்தானில் இன்புட்டாக வாங்கினதை SQL ரைட் பண்ணணும், அதுக்காக தான் இந்த 2 ஸ்டேட்மெண்ட் யூஸ் ஆகுது. அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு இப்போ பார்க்கலாம். ஃபார் ஐ இன் ரேஞ்ச் என்னன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஐயில் வந்து 0 இருக்கும், ரேஞ்ச் என்னன்னு சொல்லும்போது எண்ணில் வந்து நம்ம இப்போ 1 தான் வாங்கியிருக்கோம். ஸோ எண்ணில் வந்து இங்கே என்ன இருக்குன்னா 1ன்னு இருக்கும். அடுத்தது கர்சர் டாட் எக்ஸிக்யூட்னு கொடுத்துருக்கோம், ப்ராக்கெட்டுக்குள்ள இன்சர்ட் இன்டு ஸ்டூடெண்ட் வேல்யூஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஏற்கனவே நம்ம ஸ்டூடெண்ட் டேபிள் கிரியேட் பண்ணியிருக்கோம், அதில் இப்போ வேல்யூஸ் கொடுக்க போகிறோம். இது ப்ராக்கெட்டுக்குள்ளே 2 கொஸ்டின் மார்க் கொடுத்துருப்பாங்க, இது பேர் பிளேஸ் ஹோல்டர்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல வந்து ஆர்குமெண்ட் வேல்யூ வந்து பாஸ் பண்ணுவாங்க, அதுக்காக இந்த மாதிரி கொடுப்பாங்க. ஸோ 2 ஆர்குமெண்ட் இந்த இடத்துல வரப்போகுதுன்னு அர்த்தம், அதனால 2 கொஸ்டின் மார்க் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் மார்க் வர இடத்துல இந்த ஹூ ஐ அப்படின்ற இந்த ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட் இங்கே வரும். ஏஜ் ஐன்றது செகண்ட் கொஸ்டின் மார்க் இடத்துல ரீப்ளேஸ் ஆகும். இப்போ இங்கே ஹூ ஐன்னு கொடுத்துருக்காங்க, ஐன்ற இடத்துல 0 இருக்கும். ஸோ ஹூ 0ன்னு அர்த்தம். ஹூ 0வில் நம்ம வந்து நேம் தான் இன்புட்டாக வாங்கியிருக்கிறோம், அந்த டேட்டா வந்து அண்ணாமலை. ஸோ அண்ணாமலை வந்து இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் மார்க் இருக்கிற இடத்துல வந்து ரீப்ளேஸ் ஆகும். கமா ஏஜ் ஐன்னு கொடுத்துருக்காங்க, ஏஜ் 0. ஸோ ஏஜில் வந்து நம்ம 17 கொடுத்தோம். ஸோ 17ன்றது இந்த செகண்ட் கொஸ்டின் மார்க் இருக்கிற இடத்துல ரீப்ளேஸ் ஆகும். அடுத்தது ஐக்கு வந்து வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆகும். ஐக்கு வந்து இப்போ வேல்யூ 1, ஆனால் ரேஞ்ச் எண்ணில் என்னோட வேல்யூ 1 இருக்கனால ஃபார் லூப் போட்டு கண்ட்ரோல் வெளியே வந்துடும். இப்போ மேலே இருக்கக்கூடிய ஃபார் லூப்புக்கு கண்ட்ரோல் வரும். இந்த இடத்துல ஐயோட வேல்யூ இப்போ 1ன்னு அசைன் ஆகும். அடுத்தது ஹூ ஈக்குவல் டு இன்புட் என்டர் நேம் அப்படின்ற இந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். இந்த இடத்துல நான் மேத்யூன்னு கொடுக்குறேன். ஸோ ஏஜுக்கு வந்து இன்புட் வந்து நான் 23ன்னு கொடுக்குறேன். ஸோ அது வந்து 23 வந்து ஏஜில் ஸ்டோர் ஆகும், மேத்யூன்றது ஹூவில் ஸ்டோர் ஆகிடும். அடுத்து n ஈக்குவல் டு லென் ஹூன்னு கொடுக்கும்போது மேத்யூ மட்டும்தான் நம்ம கொடுத்துருக்கோம், அதனால வந்து இந்த இடத்துல வந்து 1 தான் வரும். ஸோ n ஈக்குவல் டு 1ன்னு தான் வரும். அடுத்து கீழே ஃபார் ஐ இன் ரேஞ்ச் என்னன்னு கொடுத்துருக்காங்க, ஐக்கு வந்து 0, ரேஞ்ச் என்னன்னும் போது திரும்ப இந்த இடத்துல 1 தான் இருக்கும். கர்சர் டாட் எக்ஸிக்யூட் இன்சர்ட் இன்டு ஸ்டூடெண்ட் வேல்யூஸ்ன்னு சொல்லிட்டு திரும்ப இந்த கொஸ்டின் மார்க் கொடுத்துருக்காங்க. ஹூ ஐயில் இப்போ என்ன இருக்குன்னா, அதாவது ஹூ 0 தான். ஸோ இந்த இடத்துல ஹூ ஐயில் வந்து மேத்யூ இருக்கும், அது வந்து இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் மார்க் இடத்துல ரீப்ளேஸ் ஆகும். அடுத்தது ஏஜ் ஐன்னு கொடுத்துருக்காங்க, அப்படின்னா ஏஜ் 0ன்னு அர்த்தம். ஸோ 23ன்ற வேல்யூ இந்த செகண்ட் கொஸ்டின் மார்க் இருக்கிற இடத்துல ரீப்ளேஸ் ஆகும். நெக்ஸ்ட் ஐக்கு அப்டேஷன், ஐக்கு இப்போ வேல்யூ வந்து 1, ஆனால் ரேஞ்ச் எண்ணில் என்னோட வேல்யூ 1 இருக்கனால இப்போ ஃபார் லூப் போட்டு கண்ட்ரோல் வெளியே வந்து அவுட்டர் ஃபார் லூப் வரும். இப்போ ஐயோட வேல்யூ இந்த இடத்துல 2ன்னு அசைன் ஆகும், ஆனால் ரேஞ்சில் வந்து 2 இருக்கனால இப்போ இந்த ஃபார் லூப் போட்டும் கண்ட்ரோல் வெளியே வந்து கீழே இருக்கக்கூடிய கர்சர் டாட் எக்ஸிக்யூட்ன்ற இந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். இதில் செலக்ட் ஆஸ்ட்ரிக் ஃப்ரம் ஸ்டூடெண்ட் ஆர்டர் பை ஏஜ் டெஸ்க் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு என்ன அர்த்தம்னா, ஸ்டூடெண்ட் டேபிள் இருக்கக்கூடிய ரெக்கார்ட்ஸ் எல்லாத்தையும் ஏஜ் வைஸாக டிசெண்டிங் ஆர்டரில் ஆர்டர் பண்ணுன்னு சொல்லுது. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் முடிஞ்ச உடனே மேத்யூவோட ரெக்கார்டு ஃபர்ஸ்டாகவும் அண்ணாமலையோட ரெக்கார்டு செகண்டாகவும் இருக்கும். ஆனால் இது எல்லாமே SQL தான் இருக்கும். இதை வந்து நம்ம பைத்தானில் தெரிய வைக்கணும். அதுக்காக கீழே வந்து பிரிண்ட் ஆஸ்ட்ரிக் கர்சர் டாட் ஃபெட்ச் ஆல் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இந்த ஃபெட்ச் ஆல் ஃபங்க்ஷனை கொடுக்கும்போது ஸ்டூடெண்ட் டேபிள் இருக்கக்கூடிய ரெக்கார்டு எல்லாத்தையும் அவுட்புட்டில் நமக்கு தெரிய வைக்கும். பக்கத்தில் கமா கொடுத்து செப் ஈக்குவல் டு /n கொடுத்துருப்பாங்க. ஒரு ரெக்கார்ட் பிரிண்ட் ஆகி முடிச்ச உடனே அடுத்த ரெக்கார்ட் நெக்ஸ்ட் லைனில் பிரிண்ட் ஆகணுன்றதுக்காக இந்த /n கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், கர்சருக்கு முன்னால் ஆஸ்ட்ரிக் சிம்பிள் கொடுக்கணும். ஆஸ்ட்ரிக் சிம்பிள் கொடுக்கலன்னா /n ஒர்க் ஆகாது. இப்போ வந்து இதை ரன் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஃபைலுக்கு போகிறேன், சேவை கிளிக் பண்ணுறேன், ஃபைல் நேமில் ex9 கொடுத்துட்டு சேவை கிளிக் பண்ணுறேன். இப்போ ரன்னுக்கு போயிட்டு ரன் மாடில் கிளிக் பண்ணுறேன். இப்போ அண்ணாமலைன்னு கொடுக்குறேன். என்டர் கீயை ப்ரெஸ் பண்ணுறேன். ஏஜுக்கு வந்து 17 கொடுக்குறேன். என்டர் கீயை ப்ரெஸ் பண்ணுறேன்.
அடுத்தது மேத்யூ கொடுக்குறேன். என்டர் கீயை ப்ரெஸ் பண்ணுறேன். அடுத்தது 23 கொடுக்குறேன். என்டர் கீயை ப்ரெஸ் பண்ணுறேன். ஓகே, நம்ம எதிர்பார்த்த மாதிரி டிசெண்டிங் ஆர்டரில் அவுட்புட் வந்திருக்கு. இதே மாதிரி நீங்கள் ப்ராக்டிக்கல் எக்ஸாமில் 10 வேல்யூஸ் இன்புட் கொடுத்து செஞ்சு காட்டணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.